पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குணத்ரய விபாக யோகத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா 25வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். முக்கியமான கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அர்ஜுனன் 3 கேள்வி கேட்டிருக்கான். குணாதீதனோட லட்சணம் என்ன? குணாதீதன் அப்படின்னா குணங்களை கடந்தவன் யாருன்னா முக்த புருஷன். அதுக்கப்புறம் குணாதீதன் எந்த விதமான ஆச்சரணங்களை உடையவனா இருப்பான், 2வது கேள்வி. 3வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குணாதீதனை ஆகிறதுக்கான உபாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேள்வி. இதில் 2 கேள்வி பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. 3வது கேள்வி இது பார்த்தீங்கன்னா 26ல் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். அந்த 3வது கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்தது நிறைய கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா சொன்னோம் அப்படின்னா நமக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23வது ஸ்லோகத்தில் லக்ஷணம் பார்த்துருக்கோம். குணாதீதன் எப்படி இருப்பான்? உதாசீனவதாசீனக இல்லை, அது இல்லையே 22ல் லக்ஷணம் சொன்னார். பிரகாஷம் ச பிரவருத்திம் ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவர்த்தானி ந நிவர்த்தானி காங்ஷதி அப்படின்னு. ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான், குணாதீதன் எப்படி இருப்பான் அப்படின்னா 3 குணங்கள் சரீரம் மனசு புத்தி எல்லாத்துலேயும் போனாலும் கூட இவன் பார்ப்பவனா இருக்கிறதுனால இதையெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு. எந்த குணங்கள் போனாலும் சரீரத்திலையும் வெளியிலையோ ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் 3துலையும் குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறிக்கிட்டு இருக்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் வந்தால் போச்சுனாலும் அதை விரும்ப மாட்டான். தமோகுணம் ரஜோகுணங்கள் வந்தாலும் அதை வெறுக்க மாட்டான். அவன்தான் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷணம். இதுதான் பார்த்தீங்கன்னா குணாதீதன். இதை பற்றி கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 23வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா 23, 24
அதுக்கப்புறம் 25. 3 ஸ்லோகம் தான் இப்ப விஷயம் நமக்கு. இந்த 3 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குணாதீதன் எந்த விதமா ஆச்சரணத்தை உடையவனா இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 23வது ஸ்லோகத்துல உதாசீனவதாசீனோ குணைர் யோன விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நீங்கதே அப்படின்னு ஸ்லோகம். ஒவ்வொரு பாயிண்டா எடுத்துட்டு வருவோம். எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு பாருங்க. ஆச்சாரம் எப்படி இருக்கும். முதல் வந்து பாத்தீங்கன்னா 22வது ஸ்லோகத்துல உதாசீனவத் ஆசீனக, இது இந்த 23வது ஸ்லோகத்துல உதாசீனவத் ஆசீனக ஒரு பாயிண்ட். ரொம்ப சாட்சி மாதிரி எந்த பக்கமும் போகாம ஒரு சாட்சியா இருக்கிறவன் உதாசீனனா எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பானோ, லாரி போனாலும் பஸ் போனாலும் BMW காரு போனாலும் மனுஷன் போனாலும் ஆடு போனாலும் மாடு போனாலும் சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு ரோட்ல உட்கார்ந்துட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். எந்த பட்சத்திலையும் சேராம எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாம போறது வரதை எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பேர் உதாசீனன்னு பேர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்தையும் உதாசீன பாவத்துல தன்னுடைய தேகத்திலிருந்து சர்வத்தையும் உதாசீனத்தை போல வந்து பாத்தீங்கன்னா ஆசீனக அமர்ந்திருக்கின்ற ஒரு முதல் குவாலிட்டி. உதாசீனவத் ஆசீனக முதல். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா குணாவர்த்தந்த இத்யேவ, குணங்களில் இயங்குகின்றன, நான் பார்ப்பவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குணங்களால் ந விசால்யத்தை. ரெண்டாவது பாயிண்ட் வந்து குணங்களால் அசைவதில்லை. குணைர் யோன விசால்யத்தை இருக்குல்ல, அதுதான் ரெண்டாவது பாயிண்ட். குணங்களால் அசைவதில்லை. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யோ அவதிஷ்டதி நேங்கதே. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா குணங்களால் அசைவதில்லைன்னு அவன் எங்க நிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சொரூபத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவதிஷ்டதி, தன்னுடைய சொரூபத்தில் நிற்கின்றான். யார் சொரூபம்? பார்ப்பவன் பார்ப்பவனாக இருக்கிறான். பார்ப்பவன் எந்த காரணத்தை கொண்டும் பார்க்கின்ற விஷயங்களோடு சம்பந்தப்படாம பார்க்கிறவன் பார்க்கின்றவனாக இருக்கின்றான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோ அவதிஷ்டத்தின்னு சொல்லுது. ந இங்கதே அசைவதில்லை, தன்னுடைய சொரூபத்திலிருந்து அசைவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நிஷ்டன் அப்படின்னு அர்த்தம். மூணாவது பாயிண்ட் சொரூபத்தில் நிலை நிற்றல், அசைவதில்லை. சொரூபத்தில் நிலை நிற்கின்றான், அசைவதில்லை. இதான் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட். இந்த 23வது ஸ்லோகத்துல 3 எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் 24வது ஸ்லோகத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சுக துக்க சம துக்க சுக ஸ்வஸ்தா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்ய பிரியா பிரியோ தீரஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பாருங்க, ஒவ்வொன்னா பாருங்க. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இந்த 2 ஸ்லோகம். சம துக்க சுகஹா, சுக துக்கத்துல சமமா இருக்கான். 4வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கத்தில் சமமாக இருப்பவன். 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக. சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகன என்ன அர்த்தம்? கல்லு மண்ணு பொண்ணு இதுல எல்லாத்திலையும் சமபுத்தி உடையவன். இந்த உலகம் எல்லாம் திருஷ்யம், இதுல வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படின்னு கல்லையும் மண்ணையும் பொன்னையும் ஒரே மாதிரி பார்க்கிறவன், சமமா பார்க்கிறவன். அதுக்கப்புறம் துல்லிய பிரியா பிரியோ, பிரியமானது பிரியமில்லாதது, இஷ்டமானது இஷ்டமில்லாதது, ரெண்டுத்திலையும் சமமாக இருப்பவன். 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் சொல்லுது துல்லிய நிந்தால் ஆத்ம சம்ஸ்துதிகி, துல்லிய நிந்த ஆத்ம சம்ஸ்துதிகி. 7வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிந்தனையும் ஸ்துதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா சமத்தன்மை உடையவனா இருக்கிறது. இது 7 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24வது ஸ்லோகத்துல. 8வது வந்து பாத்தீங்கன்னா எங்க சொல்லுதுன்னா 25வது ஸ்லோகத்துல வருது. மானா பமானயோ துல்யா துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. 8வது பாயிண்ட் என்ன வருது அப்படின்னா மான அபமானயோஹோ துல்யா, மானத்திலையும் அபமானத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சமத்தன்மை இருக்கிறது. அபமானம் வரும். ரோட்ல போயிட்டு இருக்கும் போது எவனாவது எதையாவது சொல்லுவான், நமக்கு சம்பந்தமே இல்லாதவன்லாம் அசிங்கப்படுத்துவான், நமக்கு தெரிஞ்சவங்களே அசிங்கப்படுத்துவாங்க, நல்லா புகழ்வாங்க. இது எல்லாம் லைஃப்ல நடக்கும். அதுல எல்லாத்திலையும் சமமா எவன் இருக்கிறானோ, அது மட்டும் இல்ல மித்திர அரிபக்ஷயோகோ, நண்பர்கள் பகைவர்கள், இந்த 2 பேர்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சமப்பார்வை உடையவனோ, சர்வாரம்ப பரித்தியாகி,
10வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வாரம்ப பரித்தியாகி, எல்லா கர்மங்களையும் சங்கல்பத்தோடு தியாகம் செய்தவன் எவனோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா குணாதீதன் என்று சொல்லப்படுகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. மொத்தம் 10 பாயிண்ட் வந்து இருக்கு. இதில் 10 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் எனக்கு சொல்லணும்னு என்னன்னா, 24, 25 இருக்கிற மொத்தம் வந்து 4லிருந்து 9 வரைக்கும் இருக்கிற குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். சுகதுக்கத்தில் சமமாக இருக்கணும், சமம் வந்துருச்சா? கல் மண் பொண்ணு இந்த 3த்துலேயும் சமமாக இருக்கணும், இந்த எல்லாத்துலேயும் சமப்பார்வை. அப்புறம் பிரியா அப்பிரியத்தில் வந்து பிரியம் அப்பிரியத்தில் வந்து சமமாக இருக்கணும், சமம். அப்புறம் நிந்தனையிலையும் ஸ்துதியிலையும் சமமாக இருக்கணும், அங்கேயும் சமம். மானத்திலையும் அபமானத்திலையும் சமமாக இருக்கணும், சமம். அதுக்கப்புறம் நண்பன்ட்டையும் எதிரிட்டையும் சமப்பார்வை இருக்கணும், அங்கேயும் சமம். இந்த 4லிருந்து 9 வரைக்கும் இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரே ஒரு குவாலிட்டி என்ன ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா, எல்லா விஷயத்திலையும் சமத்தன்மையோடு இருத்தல். இவ்வளவுதாங்க, சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரிஞ்சு போயிருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் சமப்பார்வை உள்ளவன். சுகம் துக்கம், பிரியம் அப்பிரியம், நிந்தனையோ ஸ்துதியோ, மானமோ அபமானமோ, பிரியமோ அப்பிரியமோ எல்லாத்துலேயும் சமமா இருக்கிறது. இதான் குணாதீதன். குணாதீதன் இப்படிதான் இருப்பான். சரி, இதை அடையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றா வந்துருங்க. மெதுவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன். 2வது சாப்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஸ்லோகத்தில் 2வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்குது. உபதேசம் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச மாத்திரத்திலேயே அவர் என்ன பண்றாரு, 2 ஸ்லோகம் ஆத்மாவை பத்தினு பேசிட்டு இமீடியட்டா என்ன பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு 14 வந்து பாத்தீங்கன்னா 2:14 வந்து ஒரு விஷயம் சொல்றார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் சாதனா. நான் இந்த இப்ப குணாதீதன் எப்படி இருப்பான் அப்படின்னு அந்த அவனோட ஆச்சரணம் எது இருக்கோ அதை அடையறதுக்கு என்ன சாதனைகள் எல்லாம் அடாப்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுறது. இப்போ அப்ப முதல் சாதனை ஒரு ஆத்ம ஞானத்துக்குள்ளார என்ட்ரு ஆனவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக. இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வெளியில இருக்கக்கூடிய ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் அப்படின்னு எல்லாத்தோட சம்பந்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இந்த இந்திரியங்கள். அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுகம் துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அந்த சுகம் துக்கம் எது மூலமா வருது? சீத உஷ்ணம், வெப்பம் குளிர் மூலமா சுகதுக்கம் வந்துகிட்டே இருக்கும். இந்த எந்த ஒரு டுவாலிட்டி வந்தாலும், இரட்டைகள் எது வந்தாலும் அதை என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகமா பாயினக வந்து போகக்கூடியவைகள் அப்படின்னு மனசுல நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் அனித்தியம், எதுவுமே நிக்காது, வந்து போகும். சுகமும் துக்கமும் எல்லாம் வந்து போறது, குளிர் வெப்பம் வந்து போறது, மானம் அபமானம் வந்து போறது, அது மாதிரி இரட்டைகள் எல்லாம் வந்து போறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு அப்படின்னா, தாம் திதிக்ஷஸ்வ பாரத. என்ன பண்ணு அப்படின்னா பேசாம பேசாம வந்து பாத்தீங்கன்னா தான்ல நின்றுக்கிட்டு, நான் பார்ப்பவன் அப்படின்றதுல நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்து கொள்வாயாக. ஆத்ம ஞானத்தை ஆரம்பிச்சு 2வது ஸ்லோகம் முடிஞ்சோனே ஆச்சாரியார் நான் 14 சொல்லாரு, 11 ஆரம்பிக்கிறார், 3 ஸ்லோகம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 4வதுல சாதனையா வந்து பாத்தீங்கன்னா திதிக்ஷாவை சொல்றார். சமநிலை அடையணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா திதிக்ஷைய பழகிறது சொல்லியாச்சு. சரி, திதிக்ஷான்றது ஒண்ணு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 2:38 30 ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானத்தை சொல்றார். 2:11 வரைக்கும் ஆத்ம ஞானத்தை சொல்றார். சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், சுதர்மத்தை சொல்றார். அவங்கவுங்க டியூட்டியை பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன ரோல் கொடுத்துருக்கோ அந்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுங்க. அந்த ரோல் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோல் பண்ணும் போது எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். அவங்கவுங்க டியூட்டியை பண்ணும்போது எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வரும். சன்னியாசி நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட எனக்கும் ஏகப்பட்ட விக்னங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வரணும்.
நல்லவன் கெட்டவன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வருவான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் கொடுப்பாங்க, கெட்டதும் கொடுப்பாங்க, எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அப்போ சன்னியாசி எனக்கே அப்படி அப்படின்னா ஒரு கிரகஸ்தாசிரமத்திலேயோ இல்லை வானப்பிரஸ்தனா சொசைட்டிக்குள்ளார இருக்கும்போது எல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்ம ஞானத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும்? 3:38 ஆரம்பிக்கிறேன். நான் அங்கங்கே ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிகிட்டே வாங்க. சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. சமத்துவம் வருது பாருங்க. நம்ம வந்து 4வது பாயிண்ட்ல இருந்து 9வது பாயிண்ட் வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்றேன். 4வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? சம துக்க சுகா அப்படின்னு பார்த்தோம். சுக துக்கத்துல சமமா இருக்கிறவன் அப்படின்னு யாரு? ஞானி, குணாதீதன். அதே வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றவங்களா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றோம். முதல் பிராக்டிஸ் கர்மயோகம் தான். ஆத்ம ஞான நிஷ்டை உங்களுக்கு உண்டாகணும் அப்படின்னா கர்மயோகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சாதனம். கர்மயோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு சுக துக்கே. முதல்ல திதிக்ஷா. அந்த திதிக்ஷை எப்படிப்பட்டது அப்படின்னா அதான் கர்மயோகத்துக்கு வர்றாரு. எப்படி சுவாமி பொறுத்துக்கிறது? யாராவது கேட்பாங்கல்ல, எப்படி பொறுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரன் எனக்கு இந்த ரோல் கொடுத்துருக்கார். இந்த ரோல் கொடுத்துருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் கர்மபல தாத்தா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் பிரசாத புத்தியோட ஏற்றுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணணும்? சுகதுக்கே சமே கிருத்வா 2:38. சுகத்திலும் துக்கத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா சமமான பாவனை கொண்டு, லாபத்திலும் நஷ்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியிலும் தோல்வியிலும் ஜெயா ஜெயம், வெற்றியிலும் தோல்வியிலும் என்ன பண்ணணும்? 3 ரெட்டையை சொல்லிட்டார். சுகதுக்கம், அப்புறம் லாபம் நஷ்டம், அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி. இந்த 3த்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சமமான பாவனை உள்ளவனா. 2:14 என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகதுக்கத்திலையும் சீத உஷ்ண வெப்பம் குளிர அங்க சொல்லியிருக்கார். 14 வெப்பம் குளிர் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்லும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றார்? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்தி கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக அப்படின்னு அங்க சீத உஷ்ணம் சுகம் துக்கம் 2 சொல்லிட்டார். இங்க வந்து சுகம் துக்கம், லாபம் அலாபம், வெற்றி தோல்வி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நஷ்டம், 3 ரெட்டைகளை சொல்லிட்டார். இதுல எல்லாத்துலயும் சமமா இருந்துகிட்டு ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ. அப்படி இருந்துகிட்டு நீ என்ன பண்ணு? உன்னோட டியூட்டி என்னவோ, யுத்தம் பண்றியா யுத்தம் பண்ணு, ஆஃபீஸ் போறியா ஆஃபீஸ் போ, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கியா ஹவுஸ் ஒய்ஃபா இரு. என்னென்ன ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சன்னியாசியா இருந்துக்கோ, உனக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கோ அந்த ரோலில் இந்த ரெட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா சமமாக பாவிச்சுக்கிட்டு நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா என்ன நடக்கும்? நைவ பாபம் வாப்சசி, நீ பாப்பத்தை அடைய மாட்டாய். அப்போ நம்ம அடைய வேண்டிய அந்த சமத்தன்மையில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது ஜீவன் முக்தனா குணாதீத்தனா ஆகிறதுக்கு. ஆனால் அதை ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2:38 அப்புறம் 48, 2:48 2:48 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக சொல்லுது. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. அற்புதம். எல்லா இடத்துலையும் சமம் 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 வரும். குணாதீதன் எல்லாத்திலையும் சமமான பார்வை உடையவன். அதே தான் இங்க பிராக்டிஸ் பண்றோம். யோகஸ்த குரு கருமாணி, கர்மயோகத்தில் நின்றவனாக கர்மம் செய்வாயாக. தனஞ்சய, நீ வந்து பார்த்தீங்கன்னா ராஜசூய யாகத்துக்காக பணத்துக்காக தானே ஊரா போயிட்டு வந்த. அது மாதிரிலாம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அன்ஃபிட்டு நீ. அப்போ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகத்தில் நின்றுக்கிட்டு, எந்த யோகம்னா என்ன அர்த்தம்? கர்மயோகம். இந்த கர்மயோகத்தில் நின்றுக்கிட்டு குரு கருமாணி குரு, நல்ல கர்மங்களை செய்வாயாக. எப்படி பண்ணணும்? எந்த கர்மம் பண்ணும் போதும் சங்கம் தியக்துவா தனஞ்சய, சங்கத்தை விட்டு பற்றுதலை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பற்றுதல் இல்லாமல் கர்மத்தை செய்வாயாக. கர்மத்தை பண்ணும்போது சித்தி அசித்தி. சித்தினா அர்த்தம்? ஒரு காரியத்தை சித்தி பண்ண முடியும், நம்ம நினைச்சது நடந்துரும். அதே இன்னொரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் அது நடக்காது, அசித்தி ஆயிடும்.
நம்ம நினைச்சது நடந்தா சித்தி, நினைச்சது நடக்கலன்னா அசித்தி. இந்த ரெண்டத்திலையும் சமோபூத்வா, சமமான பார்வை உடையவனா இருந்துகிட்டு நீ என்ன பண்ண, பற்றுதல் இல்லாமல் கர்மத்தை செய். இங்கேயும் சமத்துவம் வந்துருது. ஆச்சாரியார் முதல்ல சொல்றார் சமத்துவம் யோக உச்சியதே. யோகம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்துவம் தான் யோகம். ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா சொல்றார். சரி, அதுக்கப்புறம் 2:50 2வது அத்தியாயம் 50வது ஸ்லோகம். புத்தியுக்தோ ஜகாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். அற்புதம். புத்தியுக்தோ ஜகாதீஹ. புத்தியுக்தோ அப்படின்னா சமத்துவ புத்தியை உடையவனாக. அப்ப மெயின் பாத்தீங்கன்னா கர்மயோகத்திலே இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சமத்துவ புத்தி உடையவனாக, சமத்தன்மையை எல்லாத்திலையும் சமத்தன்மையை பார்த்துக்கிட்டு சமபுத்தியோடு இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா உபே சுக்ருத துஷ்கிருத. எதுல சமப்பார்வை? புண்ணியம் பாப்பம் அதையும் ஆட் பண்ணிட்ட. நல்ல கர்மம் கெட்ட கர்மம் புண்ணியம் ஒவ்வொருத்தரும் நம்ம எடை போடுறோம்ல. இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இது நல்லது இது கெட்டது, இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கர்மயோகத்துல பிராக்டிஸ் பண்றவன் மெதுவா 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 புண்ணியம் பாப்பம் எல்லாத்திலையும் சமப்பார்வை உடையவனா. உபே சுக்ருத துஷ்கிருதே ஜகாதி இக. இங்கேயே பாத்தீங்கன்னா அந்த அவனுடைய கர்மங்கள் இருக்குல்ல, அவன் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பான், அவன் நிறைய பாப்பம் பண்ணியிருப்பான். அதை எல்லாத்தையும் இந்த சமப்பார்வையினால விட்டுட்டு இங்கேயே தியாகம் பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு முக்தனாகின்றான். அதனால சமப்பார்வை இருந்தாதான் நீங்க புண்ணிய பாப்பத்தை பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போக முடியும். ஆகையினால் அர்ஜுனா என்ன பண்ண அப்படின்னா யோகாய யுஜ்யஸ்வ. அதனால் எந்த கர்மம் பண்ணினாலும் யோகத்திற்காக பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தோடு கூடுவாயாக. யோகத்துக்காக தான் ஒரு கர்மா பண்ணணும். அப்ப நம்ம பண்ற கர்மா எல்லாத்திலையும் நிஷ்காமம் இருக்கணும். பற்றுதலை விட்டுட்டு பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சமத்தன்மை தான் பாத்தீங்கன்னா நமக்கு கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடுவாயாக. யோக கருமசு கௌசலம். யோகம் அலட்சியமா பண்ணலாமா? இல்ல, பண்ணக்கூடாது. யோக கர்மசு கௌசலம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சமபுத்தியோட பண்றது தான் பாத்தீங்கன்னா கர்மத்தில் பாத்தீங்கன்னா நிபுணத்தன்மை கௌசலம் அப்படின்னு பேர். அப்போ ஒரு கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டு பற்றுதல் இல்லாம கூடவே சமப்பார்வையோடு நீங்க ஒரு கர்மத்தை பண்றீங்கன்னா அதுதான் அந்த கர்மத்தை பாத்தீங்கன்னா நிபுணத்துவத்தோட பண்றது அப்படின்னு அர்த்தம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 51 சொல்றார். 51 சொல்லி முடிச்சாச்சு. இல்ல 51. கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தியக்த்வா மனிஷினஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்திய நாமயம். ரொம்ப அற்புதம். கர்மஜம். கர்மஜம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மத்திலிருந்து உண்டாகும் பலம், பலனை, கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய பலனை பாத்தீங்கன்னா புத்தியுக்தா மனிஷினக தியக்துவா. இந்த சமப்பார்வை உடையவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சமமா பார்க்கிற பார்வை உடையவர்கள் மனிஷினக புத்திசாலிகள் இந்த கர்ம பலன்களை எல்லாத்தையும் தியாகம் செய்து விட்டு என்ன பண்றாங்க, எல்லா கர்ம பலனும் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான். நல்லது நடந்தா என்ன, கெட்டது நடந்தா என்ன, புண்ணியம் என்ன, பாப்பம் என்ன, மண்ண நல்லவன் என்ன, கெட்டவன் என்ன, வெப்பம் என்ன, குளிர் என்ன, லாபம் என்ன, நஷ்டம் என்ன, பசி என்ன, தாகம் என்ன, வெப்பம் என்ன, குளிர் என்ன, இது மாதிரி ஜெயம் என்ன, அஜயம் என்ன, வெற்றி தோல்வி என்ன அப்படின்னு சர்வ விஷயங்களிலும் இந்த உலகம் ஃபுல்லா ரெட்டைகள் தான், நம்ம லைஃப் ஃபுல்லா. இதுல எல்லாத்திலையும் புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்றான், சமப்பார்வை உடையவனா இருக்கான். அவன் என்ன பண்றானா ஜென்மபந்த விநிர்முக்தாக. அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஜென்மம் மரணம்னு நமக்கு சம்பவிச்சுக்கிட்டு இருக்கே இந்த சம்சாரம், இதிலிருந்து விடுபட்டவர்களாக அனாமயம் பதம் ஆத்மஸ்வரூபத்தை பிரம்மஸ்வரூபத்தை பாத்தீங்கன்னா அடைகின்றார்கள் அப்படின்னு 51 சொல்லுது. அப்போ சமத்துவத்து மூலமா தான் பாத்தீங்கன்னா மோட்சத்தையே அடைய முடியும். அந்த சமத்துவத்தை பாத்தீங்கன்னா என்ன பிராக்டிஸ் பண்ணுது, கர்மயோகம் பண்றதே யோக கர்ம சமத்துவம் யோக உச்சியதே. அப்ப கர்மயோகம் தான் உங்களுக்கு சமத்துவத்தை கொடுக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு சாதனமா ஆக போகுது. யாரெல்லாம் வெறும் ஆத்ம ஞானத்தை எடுத்துக்கிட்டு கர்மயோகம் பண்ணலையோ எல்லாம் செல்ஃபிஷா இருக்காங்க.
இங்கே நான் திருவண்ணாமலையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பெரிய பெரிய செல்ஃபிஷாக இருக்கிறத வந்து ஒதுங்கி இருக்கிறது அப்படின்னு குவாலிட்டின்னு நினச்சிக்கிட்டாங்க. எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷ், எல்லாம் செல்ஃபிஷ். கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரம்மமாக இருக்கேன், மண்ணாங்கட்டி இப்போ பிரம்மமாவது ஓம். அதான் இவர் சொல்கிற மாதிரி, பரமஹம்சர் சொல்கிற மாதிரி, ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூத்திரம் அடிக்க, ஓலைப்பாயில் மூத்திரம் அடித்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூத்திரம் அடிக்கணும். அது மாதிரி தான் இருக்குது ஞானம். சர்வாத்ம பாவம் எப்படி வரும் உங்களுக்கு? கர்மயோகம் இல்லாமல் எப்படி சர்வாத்ம பாவம் வரும்? கர்மயோகம் பண்ணியே ஆகணும். கர்மயோகம் பண்ணாம உங்களுக்கு சமத்துவத்தை அடையவே முடியாது. சமத்துவத்தை அடையாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது? குணாதீதன்றது லட்சணம் நமக்கு சித்திக்காது. சமத்துவம் தான். இந்த ரெண்டாவது அத்தியாயம் சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:8, 3:9. அப்போ ஒரு காரியம் பண்ணும்போது என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா 3வது 8ல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, சமத்துவத்தோடு இருந்துகிட்டு சோம்பி போய் உட்கார்ந்துடக்கூடாது. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோஹி அகர்மணஹ ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியேத கர்மணஹ. சரி, பலன் இல்லையே அப்படின்ட்டு கர்மத்தை பண்ணாம இருந்துராத. முக்கியமான பாயிண்ட் இது. நிறைய சன்னியாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா சோம்பி போய் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன். நேற்று கூட நாங்கள் ஈவினிங் வரும்போது பார்க்குறோம், ஐயோ இந்த ஆட்கள்லாம் சும்மா ரோட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கானே, தனக்கும் பிரயோஜனம் இல்லை, ஊரில் இருக்கவனுக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த மனுஷ பிறவியே வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது பகீர்னது. நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது, காரியம் பண்ணுறது அவ்வளோ காரியம் இருக்குது. வெட்டியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். ஆச்சாரியார் சொல்றார், நியத்தம் குரு கர்மத்துவம். உன்னுடைய டே டு லைஃப் நித்திய கர்மம் என்ன இருக்கோ அதை பண்ணிக்கிட்டே இரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சத்துவ குணத்துக்கு போகணும், தமோ குணத்துக்கு போக வேணாம். சோம்பி போய் இருந்தீங்க அப்படின்னா, சோம்பலோட இருந்தீங்க அப்படின்னா, கர்மம் பண்ணாம இருந்தீங்கன்னா தமோ குணி ஆயிடுவீங்க, அஜ்ஞானத்தில் போய் மாட்டிப்பீங்க. செயல் புரியாம இருந்தீங்க அப்படின்னா மரம் செடி கொடியா பிறந்துருவீங்க, கல்லா மண்ணா பிறந்துருவீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எது சிறந்தது அப்படின்னா, கர்மம் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் கர்மம் செய்வது மிகவும் உயர்ந்தது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கர்மம் பண்ணாமல் இருக்கிறதுல இருந்து விடுபட்டு கர்மம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் சரீரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, சரீரம் நல்லபடியாக போகணும்னாவே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் அவசியமாக தேவைப்படுது. சரி, அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னும் போது 3:9 சொல்லுது. 3:8, 3:9. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு, யஜ்ஞார்த்தம் கர்மம். அப்போ ஒரு கர்மத்தை நீ பண்ணி ஆகணும். சரி, பண்றோம். இந்த உலகத்துல இருக்கவங்க நிறைய பேர் கர்மியா சோம்பி உட்காராம கர்மத்தை பண்றாங்க. ஆனா கர்மத்தை பண்றவங்க எல்லாருமே யஜ்யமா பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, யஜ்யமா பண்றது இல்ல, பலனுக்காக ஆசைப்பட்டு பண்றாங்க. யஜ்யம்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரார்ப்பண புத்தியா நம்ம எதை பண்றோமோ அதுக்கு பேரு யஜ்யம். யஜ்ஞோ வை விஷ்ணு. வேத மந்திரம் சொல்லுது, யஜ்யம் என்பது விஷ்ணு. ஆகுதி கொடுக்குறோம்ல, ஓம் அக்னயே ஸ்வாஹா இதம் ந மம, ஓம் வாயவே ஸ்வாஹா இதம் ந மம, ஓம் பிரஜாபதையே ஸ்வாஹா இதம் ந மம, ஓம் விஷ்ணவே ஸ்வாஹா இதம் ந மம. அந்த ஒவ்வொரு ஆகுதி கொடுக்கும் போதும் இது என்னுடையதல்ல, இது என்னுடையதல்ல, இது என்னுடையதல்ல அப்படின்ற பாவத்துல தான் ஆகுதியே கொடுக்கப்படுது. அதான் யஜ்ஞம் அப்படின்னு பேர். தேவதா உத்தேசிய திரவியத்தியாக ஹோமஹா. ஹோமம் யஜ்ஞம் அப்படின்றது தேவதையை உத்தேசம் பண்ணி திரவியத்தை தங்கிட்ட இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு கர்மத்தை பண்ணும் போது இது என்னுடையதல்ல, இது என்னுடையதல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது சுவாமிக்கு நான் பண்றேன், பகவானுக்கு விஷ்ணு பகவானுக்கு நான் பண்றேன், கிருஷ்ணனுக்கு பண்றேன் அப்படின்ற பாவத்தில் நீங்க பண்ணினீங்கன்னா அது யஜ்ஞம் அப்படின்னு பேர். அப்ப டே டு லைஃப் கர்மத்தை பண்ணணும். பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞத்துக்காகவே பண்ணணும். ஒருவேளை யஜ்ஞத்துக்காக நீங்க பண்ணலனா, யஜ்யமா வச்சு பண்ணல அப்படின்னா அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனக. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் மொத்தமும் கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆனா யஜ்யமா பண்ணல அப்படின்னா அந்த கர்மத்தினால் புண்ணியம் பாப்பத்தினால் பந்தப்பட்டு விடும். அப்ப பந்தப்பட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? திரும்ப பிறந்துகிட்டே இருப்போம். அதே நேரத்தில் எவன் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யமா பண்றானோ
அவனுக்கு புண்ணியமும் வராது, பாப்பமும் வராது. ஏன்? உண்டியல்ல போட்டுறான். என்னால செய்யப்படக்கூடிய எல்லா கர்மங்களும் பகவானுக்கு அர்ப்பணம்னு எவன் பண்றானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மங்களே இருக்காது. அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு. தஸ்மாத், ஆகையினால் என்ன பண்ண அப்படின்னா ததர்த்தம் கர்ம கவுந்தேய. ஏ அர்ஜுனா, என்ன அர்த்தம்? யஜ்ஞத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கர்மங்களை செய். முக்த சங்க சமாச்சார. எப்படி பண்ண? எந்த ஒரு சங்கமும் பற்றுதலிருந்தும் விடுபட்டவனாக இருந்து கொண்டு, பற்றுதல் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை செய்வாயாக. சமாச்சார அப்படின்னு 8 ஸ்லோகம் கர்மத்தை பண்ண சொல்லுது. 9வது ஸ்லோகம் கர்மத்தை யஜ்ஞமா பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் 9க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19வது ஸ்லோகம் 3:19 சொல்லும்போது சொல்ற தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷா. ஆகையினால் அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா பற்றுதல் இல்லாமல் லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, மானம் அப்பமானம் இதை பத்திலாம் எந்த ஒரீஸும் பண்ணாம, எதுலையுமே பற்றுதல் கொள்ளாம, எது நடந்தாலும் பரவாயில்ல என்னோட டியூட்டியை நான் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ண? அசக்தனா இருந்துக்கிட்டு, பற்றுதல் இல்லாதவனா இருந்துக்கிட்டு, சததம் காரியம் கர்ம சமாச்சார, உன்னுடைய டே டு லைஃப் நித்திய கர்மங்களை, உனக்கான ரோல் என்ன பகவான் கொடுத்திருக்காரோ அந்த ரோல், அந்த சுதர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணு? சமாச்சார நல்லா பண்ணு. அசக்தோ ஹியாச்சரன் கர்ம, பற்றுதல் இல்லாம சமபாவனையோடு இருந்துகிட்டு எவன் கர்மங்களை செய்கிறானோ அவன் பரமாத்மாவை அடைகின்றான். பரமாப்னோதி பூருஷக, அந்த மனிதன் அந்த பரமாத்மாவையே அடைகின்றான், ஜீவன் முக்தன் ஆயிடுறான். அப்ப ஜீவன் முக்தன் ஆகணும் அப்படின்னா சமத்துவம் வேணும். அப்ப எந்த கர்மம் பண்ணும் போதும் சமப்பார்வையில இருந்துகிட்டு கர்மத்தை பண்ணணும். ரொம்ப அற்புதம். 3:19. அதுக்கப்புறம் 3:19க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா 30. 3:30 முதல்ல கர்மம் பண்ணணும். அதுக்கப்புறம் கர்ம பல தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் 3:30 சொல்லுது கர்மயோகத்தை நல்லா ஒருத்தன் பண்ணிக்கிட்டே வரான், பற்றுதல் இல்லாம ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு. அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்? மகி சர்வாணி கருமாணி சன்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹா. ஒரு 3-4 வருஷம் பண்ணினீங்கன்னாவே உங்களுக்குள்ளார என்ன பாவம் தெரியுங்களா வரும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் முடிச்சதுலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன் என்னோட வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதா என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ராத்திரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கோம். ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்றவங்களுக்கு ராத்திரியில் யார் இந்த நக்தஞ்சரந்தக அப்படின்னு இருக்கு, நிறைய ராத்திரியில் தெரியறது இருக்கு. அதுக்கு கூட நான் ராத்திரியில் ஃபுட்டு வச்சுட்டு தான் வந்து தூங்குறேன். நான் வந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராத்திரியில் வர ஜீவராசி கூட ஃபுட்டு வேணும் அப்படின்னு. அப்போ டே டு லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒர்க் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனமாகும். ஏன்னா விராட் அப்படின்னு கர்மயோகத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் விராட்டாக இருக்குது. நேற்று புஷ்பஹாசகன்னு ஒரு நாமம் விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில் பார்த்துருக்கோம். அவ்வியக்தமாக இருக்கிற ஈஸ்வரன் இந்த பிரபஞ்ச ரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு பூவா மலர்ற மாதிரி இந்த பிரபஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான் தான் அவ்வியக்தமாக இருந்த பகவான் தான் வியக்தமாக இருக்காராம். ஒரு மொட்டு பூவா மலர்ற மாதிரி. அப்போ இந்த மொத்த ஜெகத்தும் என்னென்ன அப்படின்னா விராட் ரூபம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஃபார்மெட்டுக்கு மாறும். உங்கள் குருநாதர் நல்ல குருநாதராக இருந்தாரா என்ன சொல்வார்? முதல்ல கர்மயோகம் பண்ண சொல்வார், அதை அப்படியே பாவனையை மாற்ற சொல்லுவார். நீ பண்ணுறது மனுஷனுக்கு பண்ணலை, எந்த ஜீவராசிக்கும் எதுவும் நல்லது பண்ணலை, ஈஸ்வரனுக்கு பண்ணுறேன்னு பண்ணு அப்படின்னு. இந்த பாவனை வந்து விராட்டு பாவனை வர 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 கர்மயோகம் விராட் உபாசனையாக பரிணமிக்கும். அப்போ வந்து நான் ஏதாவது பண்ணுறேன்னா அப்படின்னா நான் ஒன்றும் பண்ணல, நானும் பகவானிடத்தில் பகவானாக இருக்கேன், மற்ற ஜீவராசிகளும் பகவானாக இருக்கு, நான் அதுக்கு பண்ணுறேன் எடுக்கிறேன் அதெல்லாம் இல்லை, எதுவும் இது பண்ணல, ஷேரிங் நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோதான். கர்மயோகமாக மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஈஸ்வரனுக்காக ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற பாவத்தில் பண்ணுறது. இது மெச்சூரிட்டி ஆகும். இதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் போகும். போக 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 மனசு சமநிலை அடைய அடைய நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். இந்த தேகம்
வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான், பகவான் தான் பண்றார் அப்படின்னு கர்த்தத்துவத்தையே தூக்கி என்ன பண்ணுவீங்க, சுவாமி மேல போட்டுருவீங்க. நீங்க பாட்டுக்கு ஃப்ரீ ஆயிடுவீங்க. இதான் மெச்சூரிட்டி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:30 சொல்லுது, மகி சர்வாணி கருமாணி, எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் சந்நியசிய, என்னிடத்துல சந்நியாசம் பண்ணு, நான் பண்ணல சுவாமி பண்றார் அப்படின்னு வந்து அத்தியாத்ம சேதசா, நல்ல குருநாதர் மூலமா எல்லாத்தையும் நாலேஜ் எல்லாம் வாங்கிக்கிட்டு சுவாமி தான் பண்றார், அவர்தான் கர்த்தா, அவர்தான் போக்தா, அவர்தான் உபதிரஷ்டா, அவர்தான் எல்லாம், நான் வெறும் சும்மா பேரு தான் நானு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் பகவான் இடத்துல சந்நியாசம் பண்ணிட்டு நிராஷீர் நிர்மமோ பூத்வா, எந்த ஒரு ஆசையும் இல்லாமல், என்ன ஆசைப்பட வேண்டியிருக்க, மொத்தமும் பகவான் தான் அப்படின்ட்டு என்னுடையது அப்படின்ற எண்ணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு யுத்தியஸ்வ விகத ஜுவரகா, எந்த ஒரு மனசு கலக்கமும் இல்லாமல், ஜுரம் இல்லாமல், வருத்தம் இல்லாமல் உன்னுடைய கர்மங்கள் என்ன டியூட்டியோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கு, வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப கர்ம பலனை தியாகம் பண்ணா கர்மயோகம், கர்மத்தையே தியாகம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்திருவமும் தியாகம் ஆயிடுது. ரொம்ப கிரேட் ஆயிடுது. 3:30 சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒவ்வொன்றா வரார் ஆச்சாரியார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5:5 வந்துருங்க. 5வது அத்தியாயம் 5வது. இங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் கரெக்டா சொல்லி தரதில்ல, எல்லாம் ரிச்சுவலா போச்சு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மி ஆயிட்டாங்க. கர்மி ஆயிட்டு நான் கர்மம் பண்றேன்னு தெரியல, கர்ம யோகம் பண்றேன்னு தெரியாம எல்லா மடங்களும், நிறைய மடங்கள் வந்து கர்ம யோகம்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாம போயிடும். அதுல நல்லவங்களும் இருக்காங்க, நல்லா தெளிவா இருக்கிறவங்க, கொஞ்சம் நல்ல கைடன்ஸ் கிடைச்சி நல்லா பண்ணி கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறவங்க இருக்காங்க. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திலேயே மாட்டிக்கிறாங்க. ஆச்சாரியார் சொல்ற இந்த 3 ஸ்டெப், முதல்ல கர்மம் பண்ணணும், அடுத்து யஜ்யமா கர்மம் பண்ணணும், அதுக்கப்புறம் கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு பற்றுதல் இல்லாம பண்ணணும், அதுக்கப்புறம் கர்மத்தையே தியாகம் பண்ணிடணும். கர்மத்தையே பகவான் பண்றாருன்னு வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும். சொன்னதுக்கு பிறகு 5வது அத்தியாயம், 4வது வேண்டாம், 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் ரொம்ப முக்கியமானது சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5:4 போட்டுங்க. சாங்கிய யோகோ பிரதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகம் அப்யஸ்தித சம்யக் உபயோர் விந்ததே பலம். ரொம்ப அற்புதமானது. சாங்கியம்னா என்ன பார்த்துருக்கோம்? சாங்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 பார்த்துருக்கோம். சில பேர் தியான யோகத்தினால தன்னிலேயே தன்னை பார்க்கிறார்கள், சில பேர் சாங்கிய யோகத்தினால் ஆத்மாவை தரிசனம் பண்றார்கள், சில பேர் யோகத்தினால் கர்ம யோகத்தினால் பண்றாங்க அப்படின்னு 13-24 ஸ்லோகத்துல 3 உபாயம் சொல்லிருந்துச்சுல்ல. அததான் இங்க வந்து ஆச்சாரியார் 5:4 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். நிறைய பேர் சொல்றாங்க சாங்கிய யோகம் வேற, சாங்கியமும் யோகமும் வேற வேற, ஆத்ம அனாத்ம விவேகம் பண்றமே இது வேற, இது திருஷ்யம் நான் திரஷ்டா, இது திருஷ்யம் நான் திரஷ்டான்னு ஒண்ணு பண்றோமே அது வேற, அது சாங்கியம். யோகம்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பல தியாகத்தை பண்ணிக்கிட்டு யோகம்னு சொல்றமே அது வேற அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா பிரதக் பாலாகா, சிறுவர்கள், சின்ன குழந்தைங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகாதவங்க தான் இந்த ரெண்டும் வேற வேறன்னு சொல்றாங்க. ந பண்டிதாகா. இப்ப நான் நல்லா சாஸ்திரத்தை அனலைஸ் பண்ணதுனால எனக்கு நான் இப்ப கம்பேரிசன் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இது பண்டிதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் வேற வேற இல்லை. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா இது திருஷ்யம், இது திருஷ்யம் நான் திரஷ்டா, இது திருஷ்யம் நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா கடைசியில உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் தெரியுங்களா? மனசு வந்து பாத்தீங்கன்னா சமத்தன்மைக்கு வந்துடும். நான் திரஷ்டா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு வெப்பம், குளிர், மானம், அபமானம் எது வந்தாலும் இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் நெகேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது சாங்கிய யோகம்னு பேர், சாங்கியம்னு பேரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம்னா கர்மயோகம் என்னது? கர்மயோகம் அதே தான். முதல்ல பொறுத்துப்பீங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியோட எது வந்தாலும் பகவானோட பிரசாதம். இவன் திருஷ்யம் திருஷ்யம்னு விளக்குறான். கர்மயோகி என்ன பண்றான்? இது பிரசாதம் பிரசாதம்னு ஸ்வீகாரம் பண்ணிக்கிறான். இது சுவாமியோட பிரசாதம், மானமும் சுவாமியோட பிரசாதம், அபமானமும் சுவாமியோட பிரசாதம்,
லாபமும் சுவாமியோட பிரசாதம், நஷ்டமும் சுவாமியோட பிரசாதம், வெப்பமும் குளிரும் சுவாமியோட பிரசாதம், எது வந்தாலும் அது சுவாமியோட பிரசாதம் அப்படின்னு கர்மயோகி பண்றான். அதனால அவன் சமத்துவத்தை அடைகிறான். இதே சாங்கிய யோகத்தில் இருக்கிறவன் இந்த 13வது சாப்டர்ல பார்த்த மாதிரி நான் திரஷ்டா இது திருஷ்யம், நான் திரஷ்டா இது திருஷ்யம் அப்படின்னு இவன் என்ன பண்றான், திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு பார்க்கறான். இவனும் சமத்தன்மை அடைகிறான். அப்ப 2 பேருமே பாத்தீங்கன்னா சமத்தன்மையை அடைகிறார்கள். ஏக்கம் அபியஸ்தித சம்யக் 4 ரொம்ப முக்கியம். இதுல ஏதாவது ஒன்றை ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணினாலும் ஏக்கம் அபியஸ்தித சம்யக். சம்யக்னு என்ன அர்த்தம்? சும்மா நுனிப்புல் மேய்தல் மாதிரி எதையாவது பண்ணீங்கன்னா சமத்துவம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம்னு ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு மடாதிபதி, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஜாதி, ஐயோ ஜாதி உள்ள வந்துடும் ஆசிரமத்துக்குள்ளார. இவர் கவுண்டரு, இவர் தேவர் அப்படின்னு அங்கே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரமத்தோட எல்லா பிரான்ச்லையும் அதான் நடக்குது. ஆசிரமத்தில் கிடைச்ச பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணாருன்னா ஃபேமிலியில் கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்து ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சு போய் என்ன பண்ணிட்டாங்க, மடாதிபதியிலேருந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன், அந்த மடாதிபதியை பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டாங்க, போயா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிரான்ச்சுக்கும் நிறைய லேண்டு, எல்லா பிரான்ச்லேயும் விவசாயம் அது இது நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன முடியுமோ அவங்கவுங்க அதை அப்படியே ஆட்டையை போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். அவன் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அந்த திறமசாலி, ஸ்மார்ட், ரொம்ப ஸ்மார்ட்னஸோட. அப்போ எங்கே கர்மயோகம் நடக்கும் யோசிச்சு பாரு. ஈஸ்வரார்ப்பண புத்தின்றது பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால என்ன ஆகும், லாஸ்ட் வரைக்கும் கருமையாகவே இருந்து செத்து போவான். அடுத்த ஜென்மம் பாப்பம் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா புழு பூச்சியாக பிறப்பான். இதுதான் நடக்கும். ஆனால் வெளியில் இருக்க பேனர் எப்படி இருக்கும், சுவாமி கர்மயோகம் பண்ணிட்டு இருக்காருன்னு இருக்கும். எல்லாம் பொல்யூஷன். இந்த கலியுகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷன். தன்னோட குரோத்தே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆசை இல்லை மோட்சம் அடையணும்னு. ஆச்சாரியர் கிளியரா சொல்றார், சம்யக்கு ஏக்கம் அபியஸ்திதா. இந்த 2த்துல ஏதாவது ஒன்னுத்த கூட பார்த்தீங்கன்னா ஒன்னுத்துல நின்னாலும் கூட நான் திரஷ்டா இது திருஷ்யம், நான் திரஷ்டா இது திருஷ்யம்னு நின்னாலும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர பிரசாதம்னு சமமா இதை பார்த்தாலும் இந்த 2த்தினாலையும் பார்த்தீங்கன்னா உபயோர் விந்ததே பலம், ஒரே பலன் தான் இந்த 2த்துக்கும் அடையப்படக்கூடியது. என்ன அப்படின்னா சமத்துவம் அடைஞ்சிரும். கர்மயோகத்தோட பலனும் சமத்துவம், திரஷ்டாதிருஷ்யம்னு பார்க்கிற சாங்கிய யோகத்தோட பலனும் சமத்துவம். யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம். 5 5 5 5 5 பார்த்தீங்கன்னா முக்கியமானது. யத் ஸ்தானம் பிராப்யதே, யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யக பஷ்யதி ச பஷ்யதி. அத்புதம். யாரு பார்த்தீங்கன்னா திரஷ்டாதிருஷ்யம் திரஷ்டாதிருஷ்யம் திரஷ்டாதிருஷ்யம்னு பார்த்து இந்த பார்த்து 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 இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல 13ல் திரஷ்டாதிருஷ்யம் சொல்லி குணங்கள் வேற நான் வேற, குணங்கள் வேற நான் வேற அப்படின்னு எவன் பார்க்குறான் அவன் என்ன ஆகிறான், உதாசீனாயி குணாதீத்தன் ஆயிடுறான். எல்லாத்துலேயும் சமப்பார்வை உடையவனா ஆகிறான்னு 4வது பாயிண்ட்லேருந்து 9வது பாயிண்ட் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். 14, 24, 25 ஸ்லோகத்தில் மொத்தம் 5, 6 பாயிண்ட் சொல்லிருந்துச்சு. எல்லாத்துலையும் சம 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 சமன் ஈக்குவலாக வந்துச்சு. அதே தான் எத்து சாங்கியை பிராப்யதே, எந்த சாங்கியத்தினால் எந்த பலன் அடையப்படுகிறதோ, எந்த ஸ்தானம் அடையப்படுகிறதோ, சாங்கியத்தினால என்ன ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா குணாதீதன். அதே ஸ்தானம் தான் பார்த்தீங்கன்னா தது யோகைரபி கம்யதே. அதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியா நீங்க ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் கர்மயோகத்துல போயிட்டு இருந்தான் அப்படின்னா அவனும் சமத்தன்மையை அடைந்து விடுவான். அது மட்டும் இல்ல, ஏக்கம் சாங்கியம் ச யோகம் ச, சாங்கியமும் யோகமும் 2ம் பார்த்தீங்கன்னா சமத்தன்மையை கொடுக்கிறதுனால, சமத்தன்மை கொடுக்கிறதுனால 2ம் பார்த்தீங்கன்னா ஒன்றுதான் என்று எவன் பார்க்கிறானோ, எவன் பார்த்தீங்கன்னா யோகமும் இந்த சாங்கியமும் 2ம் ஒரே பலனை கொடுப்பது, ஆகவே 2ம் ஒண்ணுதான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், குணாதீத்தனை தூரமா வச்சிருங்க. திரஷ்டாதிருஷ்யத்தை பார்க்கறதுக்கு சத்துவகுணம் உங்களுக்கு ஒரு 70% வந்ததுக்கு பிறகுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, சத்துவகுணத்தோட 70% வந்ததுக்கு பிறகுதான் வாஸ்தவத்துல திரஷ்டாதிருஷ்யம் ஸ்டார்ட் ஆகும்.
அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க கையில ஒரு சாதனம் இருக்கு அப்படின்னா, குணாதீதன் ஆகணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, முக்தன் ஆகணும்னு ஆசை இருக்கோ, இப்ப உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரே சாதனம் கர்மம் தான். நம்ம பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் டே டு லைஃப்ல பண்ற எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் 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 பண்ணிக்கிட்டே வரங்க. அது என்ன கிடைச்சாலும் ஈஸ்வர பிரசாதம் ஈஸ்வர பிரசாதம் ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணுங்க. எது நடந்தாலும் ஈஸ்வர பிரசாதம், பகவானுக்கு தெரியும் ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு அதை ஸ்வீகாரம் பண்ணுங்க. நல்லதோ கெட்டதோ புண்ணியமோ பாப்பமோ எது வந்தாலும் அப்படி பண்ணினீங்க அப்படின்னா ரெண்டும் ஒன்று, ரெண்டு என்ன பண்ணும், சமத்தன்மையை கொடுத்து விடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 5 சொல்லியாச்சு. 5 அப்புறம் 7 எடுத்துங்க. 5 7 யோக யுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. அத்புதம். 6 பார்க்கலாம். நீங்க 6 போட்டுங்க, 7 போட்டுங்க, 8 போட்டுங்க, 9 போட்டுங்க. வரிசையா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணுங்க. நீங்க என்ன இது பார்த்துருக்கு அப்படின்னு நான் லைட்டா சொல்லிட்டு போறேன். யோகத்தோடு கூடினவன், யோகம்னு என்ன அர்த்தம், கர்மயோகம். கர்மயோகத்தோட மெயின் இது என்னது, சமத்துவம் யோக உச்சியதே, சமபாவனை தான் கர்மயோகம். அப்ப அந்த சமத்துவத்தோடு கூடி இருக்கிறவன் என்ன ஆகுறானா, கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ண இந்த மனசு எப்படி ஆயிரும் தெரியுங்களா, விசுத்தமாயிடும். இந்த ராகத்வேஷம் இல்லாம போச்சு அப்படின்னா, விருப்பு வெறுப்பு இல்லாம போச்சு அப்படின்னா, சமப்பார்வை ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மனம் தெளிவடைந்து விடும். விசுத்தமா ஆயிடுச்சு அப்படின்னா கூடவே ஜிதாத்மா, மனசு வெல்லப்பட்டதாயிடும். சமத்தன்மையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா மனசை வென்றாச்சுன்னு அர்த்தம். கூடவே மனசை வென்றாச்சு அப்படின்னா இந்திரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரியன் ஆயிடுவான், இந்திரியங்களும் வெற்றி கொள்ளப்பட்டதாயிடும். சமத்துவம் வந்து ரொம்ப கிரேட். சமத்துவம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கர்மயோகத்தினால மனசை வென்றலாம், மனசை வென்ற மாத்திரத்துல இந்திரியங்களையும் வென்று விடலாம். சர்வபூத்தாத்ம பூத்தாத்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாரு. இப்போ என்ன மாதிரி ஒரு குருநாதர் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த சமத்துவத்தோட இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஈஸியா இந்திரிய ஜெயம் நடந்துரும், மனோஜெயம் நடந்துரும், சர்வத்திலையும் சமபுத்தி வந்துடும். அப்படிப்பட்டவன் சர்வபூத்தாத்ம பூத்தாத்மா, எல்லா ஜீவராசிகளிலும் நான் தான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு குருநாதர் சொல்லி கொடுத்தாருன்னா இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிப்பான். அந்த ஞானம் அவனுக்கு டைஜஸ்ட் ஆயிடும். உடனே நான் தான் எல்லாத்துலேயும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்றது அவனுக்கு சமப்பார்வை வந்துடும். நானே எல்லா தேகங்களிலும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஞானத்தை, அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானத்தை அடைவான். குருவனபி ந லிப்யதே. அதுக்கப்புறம் வந்து எந்த கர்மத்தை பண்ணினாலும் கூட அவன் வந்து கர்மங்களால் பற்றப்படுவதில்லை. அவனுக்கு கர்மமே பந்தப்படுத்தாது, ஜென்மன் திரும்ப கிடைக்காது, ஜீவன் முக்தன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித். நல்ல யோகத்தை பிராக்டிஸ் பண்ணி, இந்த கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்ணி ஆத்ம ஞானத்துக்கு ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப சுலபம். நீங்க கர்மயோகத்தை பண்ணாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானத்துக்கு வந்தீங்கன்னா பிச்சு கூட கொடுக்காம நம்ம என்ன இழந்தோன்னு பாருங்க. 20-30 வருஷம்லாம் கொட்டை போட்டவங்கலாம் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்கல்ல. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இழந்திருக்கீங்க ஈஸ்வரனுக்காகன்னு. ஒரு அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜீசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாயா சுருக்கு பையில் இருக்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். அதான் ரொம்ப அல்பமான காசு, எனக்கு மறந்து போச்சு, பைபிள் ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு. அதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற அம்மா அது தன்னோட சுருக்கு பையில் இருந்த சில்லறை காசை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஜீசஸ்க்கு கொடுத்தோம். ஜீசஸ் சொல்லுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமான நன்கொடை கொடுத்தது அப்படின்னா இந்த அம்மா தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா 100% அவங்க கொடுத்துட்டாங்க, தான்கிட்ட இருந்தது மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. என்கிட்ட இங்கே ஒரு அம்மா இருக்குது, ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் பிக்ஷை வாங்கும், இந்த யார்கிட்டையும் பேசாது. ஒருவேளை சித்த புருஷராக கூட இருக்கலாம். எப்போவாது நான் போய் பார்த்தனாவே ஏதாவது நின்று ஏதாவது கொடுப்பேன். இந்த புடவையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டும், மடிப்பிச்சைன்னு சொல்லுவோம்ல, மடிப்பிச்சை தான் வாங்கும் அது.
ஆனா என்னை பார்த்தா வந்து எப்பவுமே என்ன பண்ணும் தெரியுங்களா, அதுகிட்ட இருக்க ₹1 எடுத்து எனக்கு தானம் கொடுக்கும். அந்த நான் வந்து ₹100 கொடுப்பேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், 50, 100 நான் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கொடுப்பேன். என்ன வேணும் எது வேணும்னு. அது பேசாது, ஒன்றும் பேசாது. இது வரைக்கும் பேசுனதே இல்லை. முன்னாடி பேசிட்டு 1 வாட்டி 2 வாட்டி, அதுக்கப்புறம் பேசுறது பேச்சு நின்று போச்சு. இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, தான் கையில இருக்கிறது அந்த அந்த சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பசையோட கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும். வியர்வையோட ₹1 பிடிச்சு வச்சிருக்கும். அதை நீ வச்சுக்கோ சாமி அப்படின்ற மாதிரி, நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும். அதுக்கு இருக்கிறதே அவ்வளோதான். அதுவும் பிச்சை எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுன்றது எவ்வளோ பெரிய கிரேட்டு. ஜீசஸ் சொல்கிறாரு, இதான் உண்மையிலேயே வந்து தியாகம் அப்படின்ற. இப்போ நம்ம நெஞ்சில் கை வச்சு பாருங்க, ஈஸ்வரனுக்காக நம்ம என்ன இழந்தோன்னு கை வச்சு பாருங்க. என்ன இழந்தோம், என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. என்னோடதுன்னு எல்லாத்தையும் என்னோடதாக வச்சுருக்கோம். ஆனால் அடையணும்னு நினைக்கிறது சர்வம் பிரம்மமயம், நானும் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் அடையணும்னு நினைக்கிறோம். என்ன ஒரு ஆசை இல்லை, கொடுக்காம ஆசைப்பட்டா அது எவ்வளோ பெரிய மோசம் இல்லை நம்ம. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். யோகத்தோடு கூடினவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநாதர் மூலமாக சாஸ்திரம் கேட்டு இந்த நான் பிரம்மம் அப்படின்னு நான் திரஷ்டான்னு நிற்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடியும். யாருக்கு கொடுக்கலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லைன்னு கொடுக்க முடியும். வெளியில இருக்கிறதையே நம்மளால கொடுக்க முடியலன்னா, 5-10 கொடுக்க முடியல அப்படின்னா, தியாகம் பண்ண முடியல அப்படின்னா, அப்ப நம்ம எங்க பஞ்சமகா யஜ்ஞத்தை ஒழுங்கா பண்ணுறதே தியாகம் தான். பஞ்சமகா யஜ்ஞம் எல்லாம் தியாகத்துல வருது. அந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை ஒழுங்கா நம்ம பண்ண முடியல அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்தும் பொய்ன்னு எப்படி நம்மளால தியாகம் பண்ண முடியும்? இந்த தேகம் பொய்ன்னு எப்படி தியாகம் பண்ண முடியும்? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மயோகம் பண்ணாம இது கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த 5வது அத்தியாயம் வரைக்கும் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொன்னதுல என்ன பார்த்துருக்கோம்? இந்த 14வது சாப்டர்ல 23, 24, 24, 25 2 ஸ்லோகத்துல 3 ஸ்லோகத்துல என்ன பார்த்துருக்கோம்? சுகதுக்கத்துல சமமா இருக்கிறது, கல்லு மண்ணு பொண்ணுல சமமா இருக்கிறது இருக்குல்ல. இந்த சுகதுக்கத்திலையும் கல்லு மண்ணுலையும் சமமா இருக்கிறது வந்து 6, 8ன்னு போட்டுங்க. 6வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. 8வது ஸ்லோகம், ஞான விஜான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விசிதேந்திரியः யுக்த இத்யுச்யதே யோகி சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக. அப்படியே வார்த்தை இருக்கு. 6வது அத்தியாயம் ஜீவன் முக்தனை பத்தி பேசுறது. நல்லா நிதித்தியாசனத்துல இருந்து ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா அடையறான். அடைஞ்சவனோட பார்வையில என்ன குணாதீத்தன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக அப்படின்னு நம்ம எங்க 24வது ஸ்லோகத்துல பார்த்தோமோ, 14, 24 எதை பார்த்தோமோ அதே ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல அனுபூதி அடைஞ்சவன் ஞான விஞ்ஞான திருப்தாத்மா. ஆச்சாரியார் மூலமா கேட்டது ஞானம், அதுக்கப்புறம் அதை சுவானுபவமா பண்றது விஞ்ஞானம். சுவானுபவத்தை அடைந்தவன், ஆத்மானுபவத்தை அடைந்தவன் கூட்டஸ்தன அர்த்தம் தன்னிலையிலிருந்து நழுவாதவனா, அசையாதவனா இருந்துகிட்டு ஜிதேந்திரியக இந்திரியங்களை வெற்றி கொண்டவனா இருப்பவன் எவனோ அவன் யுக்தன் என்று சொல்லப்படுகின்றான், யோகி என்று சொல்லப்படுகின்றான். அவன் எப்படி இருக்கும், விஷன் எப்படி இருக்கும்? அந்த யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக பார்க்கின்றவன் அப்படின்னு அப்படியே இருக்கு. அதுபோல 7வது ஸ்லோகம் பாருங்க, 6-7 சொல்லியிருக்கு, ஜிதாத்மா பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதக சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மானாபமானயோகோ. அற்புதம். இங்க இருக்கிறது அப்படியே அங்க வந்திருக்கு. எவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனதை யோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சமாஹிதக சமத்திலேயே நின்று எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சதா தான் ஸ்வஸ்தனா இருந்து தானா நிக்கிறதுக்கு பேரு சமாஹிதகன்னு பேரு. தன்னிலையே நின்றவனா இருந்துகிட்டு என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிதாத்மனக மனதை வெற்றி கொண்டாச்சு, விருப்பு இல்லாம போச்சு, மனசு சமநிலைக்கு வந்துடுச்சு, பிரசாந்தம் ஆயிடுச்சு.
பிரசாந்த பிரவாகம், வெறும் அகம் 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 என்ற விருத்தி மட்டும், சுக விருத்தி மட்டும் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கா அப்படின்னா சீத உஷ்ண சுக துக்கேஷு. சீத்தம் உஷ்ணம் ரெட்டைகளா, அப்புறம் சுகம் துக்கம் அதுவும் ரெட்டையா, அது அப்புறம் மானம் அபமானம், மானம் அபமானம், அப்ப 3 ரெட்டைய சொல்லியாச்சு. இந்த எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான், வெறும் வந்து பிரசாந்தம் ஆயிடுறான், நன்கு வந்து தான்ல நின்னுறான். இந்த எல்லாம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் திருஷ்யமா போயிடுது, எந்த சலனமும் இல்லாம ஆயிடுறான். அப்ப 6 7 6 8 அதுக்கப்புறம் 6 9 6 9ல வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்குல்ல என்ன, இந்த 24 என்ன சொல்லியிருக்கு, சுகதுக்க சுகா சமதுக்க சுகா, அதுக்கப்புறம் ஸ்வஸ்தகா, அதுக்கப்புறம் சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக, துல்லிய பிரியா பிரியகா, அதுக்கப்புறம் துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25ல மான அபமானத்துல சமம், அதுக்கப்புறம் மித்திர ஹரி நண்பன் எதிரின்ற பட்சத்துல சமமா இருக்கிறவன் சொல்லிச்சா. அது அப்படியே 9வது ஸ்லோகம் 6 9ல சொல்லுது. 6 9ல சொல்லும் போது சுக்ரன் மித்ரார்யுதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. இந்த உலகத்துல எவன்பா பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரமணர் தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் எனக்கு பக்கத்துல இருந்தவர் சதாசிவ பிரம்மேந்திர ரமணர். இது மாதிரி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டினா, சுக்ரன் நல்ல வெல்விஷர், நல்ல ஹிருதயம் படைச்சவங்களுக்கு பேர் சுக்ருத்து. அப்புறம் மித்திர முன்னாடி நண்பர்களா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அரி மித்ரா மித்ரார்யு மித்ர அரி, அரினா எதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதாசீனன், அதுக்கப்புறம் மத்தியஸ்தன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துவேஷம் பண்றவன், தன்னை பார்த்தாவே துவேஷம் பண்றவன், பந்து தன்னுடைய சொந்தக்காரன், அதுக்கப்புறம் சாதுக்கள், இவங்க பாப்பங்களை பண்ற பாப்பிகள், இவங்க எல்லாத்திலையும் சமபுத்திர் விசிஷ்யத்தே, எவன் சமப்பார்வை உடையவனாயிருக்கின்றானோ அவனே மிகவும் பெஸ்ட். இந்த உலகத்திலேயே ஞானிகள் இடத்துல நிறைய படிச்ச ஞானிகள் இருக்காங்க என்ன மாதிரி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பேதம் போகல, சமப்பார்வை வரல அப்படின்னா அவங்க எல்லாம் கீழே தான். எல்லாத்திலையும் எவன் சமப்பார்வை உடையவனா இருக்கானோ அவனே மிகவும் சிறந்தவன். ஆமா, துவேஷ்ய பந்துஷு, துவேஷ்ய பந்துஷு, துவேஷம் பண்றவன், அப்புறம் பந்துக்கள் சொந்தக்காரன், எல்லாத்திலையும் சமப்பார்வை உடையவனா இருக்குவா. அப்போ சமந்தான் உங்களுடைய குணாதீத்தனோட முக்கியமான லட்சணம். நீங்க சமமா இருக்கீங்களா இதாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன்னா, அந்த 10 பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10வது பாயிண்ட் சர்வாரம்ப பரித்தியாகின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு 25வது ஸ்லோகத்துல சர்வாரம்ப பரித்தியாகி குணாதீத சௌச்சியத்தேன்னு இருக்குல்ல, இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 4ன்னு போட்டேன். இந்த 10 பாயிண்ட்டை எழுதிக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன கொட்டேஷன்லாம் எடுத்து நம்பர் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா ஃபிட் ஆயிரும் உங்களுக்கு. 6 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ற நான் சொல்லும் போது உங்களுக்கு சர்வாரம்பம்னு உங்களுக்கு மீனிங் நேற்று கிளாஸ்ல சொல்லும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன், சங்கல்பம்னு சொல்லியிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யக்காரர் பாஷ்யத்துல எழுதும் போது என்ன பண்றாரு, கர்மம் தான் எழுதுறாரு. யாருக்காவது கொஞ்சம் புத்திசாலிகளா இருந்தீங்கன்னா இன்னும் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சொல்றாரு, கர்மம் தானே சொல்லியிருக்கு. சர்வாரம்பம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆரம்பிக்கப்பட்ட எல்லா கர்மங்கள் அப்படின்னு தானே அர்த்தம். சுவாமி எதுக்காக சங்கல்பத்தை சொல்றாரு, கர்மத்துக்கு ஆரம்பம் சங்கல்பம்னு நேற்று நான் பாடம் எடுத்திருக்கேன். ஒரு சங்கல்பம் வராம கர்மம் நடக்காது. அப்ப கர்மத்துக்கு முன்னாடி என்னது சங்கல்பம். அப்ப சங்கல்பத்துக்கு பேர் தான் சர்வாரம்பம்னு பேர். அப்படி சொன்னதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா 6 4 பகவத்கீதையில 6 4ல தான் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனு சஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்யாசி யோகாரூடஸ்ததோச்யதே. 6 4ல ரொம்ப தெளிவா இருக்கு. எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரிய விஷயங்களோடு அவன் பற்று கொள்வதில்லையோ ந சஜ்ஜதே அனுசஜ்ஜதே, கர்மசு கர்மங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா ந பற்று கொள்வதில்லையோ, எந்த கர்மத்திலையும் பற்று கொள்வதில்லை. அப்ப கர்மத்தை ஆரம்பிப்பானா, ஆரம்பிக்க மாட்டான். எந்த இந்திரிய போகங்கள்லையும் பற்றுதல் இல்லை. நம்ம இந்திரிய போகங்களுக்காக தான் கர்மத்தை பண்றோம், அதை திருப்திப்படுத்துறதுக்கு. அப்ப இந்திரிய போகங்கள்லையும் அவனுக்கு பற்றுதல் இல்லை, கர்மத்திலையும் பற்றுதல் இல்லை. அப்ப கர்மத்துல பற்றுதல் இல்லைன்னா அவன் கர்மத்தை செய்யணும் அப்படின்னு ஏதாவது சங்கல்பம் உண்டாகுமானா, சங்கல்பமே உண்டாகாது.
சர்வ சங்கல்ப சந்நியாசி, எல்லா சங்கல்பங்களையும் சந்நியாசம் பண்ணினவன். எல்லா சங்கல்பங்களையும் சந்நியாசம் பண்ணவனுக்கு என்ன பேர் அப்படின்னா யோகாரூடக தத்வா உச்சியதே. எப்பொழுது பாத்தீங்கன்னா எல்லா சங்கல்பங்களையும் ஒருத்தன் தியாகம் பண்றானோ அவனுக்கு பேரு யோகாரூடன் அப்படின்னு பேரு, யோகத்துல ஏறினவன் அப்படின்னு. இந்த இடத்துல என்ன சொல்லுது? இந்த இடத்துல சொல்லும் போது குணாதீத உச்சியத்தேன்னு சொல்லுது. இந்த 25 என்ன சொல்லுது? குணாதீதன், சர்வ கர்மங்களையும் சர்வாரம்ப பரித்தியாகி, எல்லா கர்மங்களையும் விட்டவன் குணாதீதன் என்று சொல்லப்படுகின்றான். 6 நாள்ல சொல்லுது எவன் பாத்தீங்கன்னா எல்லா சங்கல்பங்களை விட்டானோ அவன் யோகாரூடன் என்று சொல்லப்படுகின்றான், யோகத்தில் ஏறினவன் அப்படின்னு. சொல்லுங்கம்மா. சர்வாரம்ப பரித்தியாகி, சர்வாரம்பம்னா கர்மம். ஆனா வாஸ்தவத்தை கர்மத்துக்கு எது ஆரம்பம்? சங்கல்பம். இல்ல அதுதான் நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கேன். சித்தத்தில் இருக்கும்போது வெளிப்படாம இருக்கும், அதுக்கு பேர் சங்கல்ப். அது வாசனை. என்ன வாசனை இருக்குன்னா தெரியாது. அது பாத்தீங்கன்னா புத்திக்கு வரும்போது அதுக்கு பேரு ஸ்மிருதின்னு பேரு. புத்திக்கு வந்தோன்னு, நினைவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் திரும்ப சங்கல்பமா எனக்கு அது திரும்ப வேணும், எனக்கு அந்த சுகம் வேணும்னு புத்தி சங்கல்பம் பண்ணுது. புத்திக்கு நினைவுக்கு வரல அப்படின்னா, வாசனையில இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து புத்திக்கு மெமரியா வரல அப்படின்னா, என்னாக ரீகால் பண்ணல அப்படின்னா அங்க சங்கல்பம் உண்டாகாது. ஆமா ஆமா ஆமாம்மா. ஸ்டோர் ரூம்ல நிறைய இருக்கு. அபரிதிருஷ்டம்னு பேர். கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான சங்கல்பங்கள் வாசனைகள் இருக்கு. எல்லாம் புத்திக்கு வரதில்லை. வெளியில ஏதாவது ஒரு ட்ரிக்கர் இருந்தாதான், ஏதோ ஒரு நிமித்தம் இருந்தாதான் அந்த பழைய ஸ்டோர் ரூம்ல இருக்கிற ஒரு வாசனை இந்த புத்திக்கு நினைவுக்கு வரும். ஒரு நினைவுக்கு வந்தமா. ஆமா, வெயிட் பண்ணுங்க. எல்லா ஜென்மத்திலையும் மொத்தம் சித்தம்னு வைங்க, சித்தத்துக்குள்ளார எல்லாம் இருக்கு. இந்த ஜென்மத்தை அனுபவிச்சது, இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் அனுபவிச்சீங்களோ எல்லாம் அதுக்குள்ளார இருக்கு. அது வெளிப்படுறதுக்கு வெளியில ஏதாவது ஒரு நிமித்தம், ட்ரிக்கர் வேணும். ஒரு ட்ரிக்கர் வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள இருக்கிற வாசனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருமத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தத்துக்கு புத்திக்கு பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வரும். புத்திக்கு நினைவுக்கு வந்த மாத்திரத்தில் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பூ போல இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக தோணிக்கிட்டே இருக்குது. நல்ல இட்லி உங்களுக்குலாம் இட்லி ஈஸியாக இருக்கும். எனக்கு இட்லி, நல்ல இட்லி கிடைக்கல. நல்ல தேங்காய் சட்னி வீட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி நல்ல இட்லி, நல்ல தேங்காய் சட்னி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் சாப்பிட்ட தேங்காய் சட்னியும் இட்லியும் என் புத்தியில் போய் உட்காந்துக்கிட்டு 2 நாளாக பார்த்தீங்கன்னா என் புத்திக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. என்ன நினைவுக்கு வருது? இட்லி நல்லா இருக்கும்ல, அந்த இட்லி எப்படி இருக்கும், பூவா அப்படியே வச்சாவே பிச்சு எடுத்து சாப்பிட்டா சுட 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 கொதிக்க எப்படி இருக்கும் அப்படின்னு. உடனே அந்த நினைவுக்கு வந்த மாத்திரத்தில் என் புத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கல்பம் வருது, நல்ல இட்லி சாப்பிடணும், எங்கே சாப்பிட்றது அப்படின்னு புத்தி என்ன பண்ணுது? இட்லி சாப்பிடணும்னு சங்கல்பம் பண்ணுது. அப்போ இட்லி சாப்பிடணும்னு சங்கல்பம் பண்ணதுக்கு பிறகு அது மனசுக்கு பார்த்தீங்கன்னா வருது, கீழே இருக்கிறது. மனசுக்கு வந்தோன்னு அது என்னவாயிடுதுன்னா ஆலோசனை பண்ணு, எங்கே கிடைக்கும் நல்ல இட்லி, யார்கிட்ட கேட்கலாம்? நம்மளை சுற்றி பக்தர்களே இல்லையே, கிரகஸ்தர்களே இல்லை. என்கிட்ட இருக்கிறது பக்கத்தில் ஒரு கிரகஸ்தர் இருக்காங்க, அவங்க சமைக்கிறதே இல்லை, வித்யா பிரசாத்தும் மாத்தங்கியும். அவங்கள்ட்ட போய் இட்லி கேட்டால் அவங்க இட்லியே செய்யறதில்லன்னு நினைக்கிறேன் நேமா. அப்போ இட்லி அங்கேயும் கிடைக்காது. அப்போ வேற யார் இருக்கா? யாரும் இல்லை. யார் இட்லி கொடுக்கறதுக்கு இருக்கா? எனக்கு இட்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. அப்போ மனசு ஆலோசனை பண்ணுது, அப்போ வேற எங்கே போகலாம்? ஹோட்டல் இட்லி நல்லா இருக்காது, ஹோட்டல் இட்லி வேஸ்ட்டு, ஹோட்டலில் போய் எங்கே இட்லி சாப்பிட்றது? அப்போ மனசு பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியல, 2 நாளாக சொல்யூஷன் தெரியாமல் நல்ல இட்லி சாப்பிட்றதுக்கு ஆசையோட என்னன்னு தெரில. ஒருவேளை இதுக்கு கரெக்டாக ஆலோசனை பண்ணி ஒரு டிசிஷன் வந்துருச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுற கர்மா பார்த்தீங்கன்னா வெளியில் நடந்துடும். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, சித்தத்தில் வாசனைகள் இருக்கு. வாசனைகள் ஏதாவது ட்ரிக்கர் ஆச்சு அப்படின்னா அது புத்திக்கு நினைவாக வரும். ஸ்மிருதி பார்த்தீங்கன்னா வந்த மாத்திரத்தில், நினைவு வந்த மாத்திரத்தில் அந்த நினைவுக்கு ஏற்ற மாதிரி சங்கல்பம் பண்ணுறோம். நினைச்ச விஷயத்தை அடையிறதுக்கு சங்கல்பம் உண்டாகுது. இட்லி சாப்பிடணும்னு சங்கல்பம் உண்டாகுது. அல்பம் இல்லை, ஒரு இட்லிக்கு போய் சங்கல்பம் நடக்கும். ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். எல்லா அல்பமான விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாம் நடக்கும். ஒரு பக்கம் எனக்கு பிரஸ்தானத்திரயத்தை எப்படியாவது புக்காக கொண்டு வந்துடணுன்ற சங்கல்பம், ரொம்ப உயர்ந்த சங்கல்பம். இந்த பகவத்கீதையை எக்ஸலண்ட்டாக புக் ஒர்க்காக அடுத்த வருஷத்துக்குள்ளார கொண்டு வந்துடணும், நல்ல சங்கல்பம். அப்போ நல்ல சங்கல்பமும் இருக்குது, அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட சங்கல்பமும் இருக்குது. இட்லி சாப்பிடணும். 2001, 2002 நாம் படிக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டப்படும் போது நான் சங்கல்பம் பண்ண அப்போ நினைச்சேன், ஐயோ இதெல்லாம் தமிழ்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேணாமான்னு நினைச்சேன். அப்ப 2001 2002 நான் பண்ண அந்த ஆலோசனை தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல போய் பதிவாகி இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 புக் ஆயிருக்கு. இன்னும் 6 புக்கு வந்து இன்னொன்னு மீதி இருக்கிற பிரஸ்தானத்திரையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு. நீங்க ஒன்ன பதிக்காம அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில வராது. ஒன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் சித்த எல்லாத்துலயும் எல்லா ஜென்மத்திலையும் பதிவானது எல்லாம் உங்க ஸ்டோர்ல இருக்கு, சித்தத்துல இருக்கு. அப்ப சித்தத்துல இருந்த வாசனை அது புத்திக்கு வரும்போது நினைவு ஸ்மிருதின்னு பேரு. அந்த நினைவு வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து சங்கல்பம் உண்டு உதயமாகுது. நான் எனக்கு இது வேணும் இதை பண்ணணும் அப்படின்னு. அந்த சங்கல்பம் பண்ணதுக்கு பிறகுதான் மனசுல அதை பண்றதுக்கான ஆலோசனை நடக்குது. ஆலோசனை பண்ண விஷயத்தை தான் நீங்க என்ன பண்றீங்க, வெளியில கர்மமா தேகத்துல பண்றீங்க. அப்போ ஒரு கர்மம் நடக்கணும் அப்படின்னா வெளியில ஒரு கர்மா நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி மனசோட ஆலோசனை இருக்கும். மனசோட ஆலோசனைக்கு பின்னாடி ஒரு சங்கல்பம் இருக்கும். சங்கல்பத்துக்கு பின்னாடி எது இருக்கும் அப்படின்னா ஒரு வாசனா இருக்கும். சுகானுசயி ராகக, துக்கானுசயி துவேஷக. சுகத்தோட வாசனை உள்ள போய் உட்கார்ந்துருக்கும், அதுல இருந்து ராகம் வரும். துக்கத்தோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் உட்கார்ந்துருக்கும், அது நினைவுக்கு வரும்போது வெறுப்பு வரும், துவேஷம் வரும். அப்போ சுக வாசனையில இருந்து ராகம், துக்க வாசனையில இருந்து துவேஷம். இதான் ப்ராசஸ். ஆமா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க இல்ல உங்களுக்கு ஏன் நான் உட்கார்ந்து இவ்வளவு மெனக்கெட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? இந்த ஜென்மத்திலேயே படிச்சிரும்னு நான் நினைச்சு நான் பண்றேன்னா, சம்ஸ்காரம் நான் என்ன போடுறேன், விதை போடுறேன். உங்களோட புத்தியில எல்லாத்தோட புத்தியிலையும் விதை போடுறேன். இது நல்லா மெச்சூரிட்டி ஆகி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் போது அது காரியமா பரிணமிக்க ஆரம்பிக்கும். நல்லா எவ்வளோ ஆழமா ஊன முடியுமோ அவ்வளோ ஆழமா நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊனிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ரைட்ஸா? இப்போ இதோட வச்சுங்க. இப்போ இங்க வந்துருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 6:4 சொல்லுது, சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூட ஸ்ததோச்சியதேன்னு 6:4 இருக்கிற 2வது லைனும், இந்த 25 இருக்கக்கூடிய சர்வாரம்ப பரித்தியாகி குணாதீதஸ உச்சியதே அப்படின்ற லைனும் 2 ஒரே லைன் அப்படின்னு வச்சுங்க. இதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதனங்களை சொல்லியாச்சு. அப்ப சாதனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது சாப்டர்ல சொன்ன மாதிரி நான் திரஷ்டா இது திருஷ்யம், நான் க்ஷேத்திரஜன் இது க்ஷேத்திரம் அப்படின்னு விபாகம் பண்ணி 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 பார்க்கறது ஒரு மெத்தட். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணாதீத்தன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு, சமத்துவம். அப்ப நீங்க சதா திரஷ்டா நான் திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் இதுன்னு பார்த்தீங்கன்னாலும் சமத்துவத்தை அடைவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு கர்மயோகத்து வழியா ட்ரை பண்றோமோ இப்ப போறோமோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இது ஈஸ்வர பிரசாதம் ஈஸ்வர பிரசாதம்னு எது வந்தாலும் பிரசாத புத்தியோட இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து சமத்துவம் யோக உச்சியத்தை சமத்துவம் கிடைச்சோம். ரைட்ஸா? அப்ப சமத்துவம் கிடைக்கிறது இது வந்து சாதனம். ஒண்ணு திரஷ்டாதிருஷ்யம்னு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகுங்க. இல்ல அப்படின்னா சர்வத்தையும் ஈஸ்வரார்ப்பணம்னு சதா அதுலயே நில்லுங்க. ஏக்கம் அபியஸ்தித சம்யக். நல்லா ஒண்ணுத்துல நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 2தோட பலனும் ஒரே பலன் தான், சமத்துவம் கிடைச்சோம். 5:4:5:5 இது கிளியரா ஆச்சாரியார் சொல்றார். இதுக்கப்புறம் சித்தனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குணாதீத்தன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குணாதீத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன லட்சணங்கள் எல்லாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா 2:54 2:54 ஸ்தித பிரஜன் அப்படின்றதோட லட்சணம் சொல்லப்படுது. அந்த ஸ்தித பிரஜனோட லட்சணம் 2:54 2:72 வரைக்கும் இருக்கிறது. எல்லாத்துலயும் இப்ப நம்ம குணாதீத்தனோட எல்லாமே அப்படியே பார்க்கலாம். அதுக்கப்புறம் 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது, அப்படியே இருக்கு. இப்ப நம்ம சொன்ன 10 பாயிண்ட் சொன்னோம்ல, இந்த 10 பாயிண்ட்டும் நான் அங்கங்க ஸ்லோகங்கள்ல என்ன சொன்னனோ அது எல்லாம் ஒட்டுக்கா ஒருத்தருக்கு எங்கேயாவது பார்க்கணும் அப்படின்னா 12வது சாப்டர் பக்தி யோகத்துல நிர்குண உபாசனை பண்றதுக்கான தகுதிகள் 35 தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிர்குண உபாசனைன்னு அர்த்தம் தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அந்த தான் தானா நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாயமா சொல்லும் போது இந்த 12வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா 12:13 இருந்து ஆரம்பிக்குது. இந்த 12:13 எல்லாம் என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரக சம துக்க க்ஷமி. 12-13 சம துக்க சுக க்ஷமி. சம துக்க சுக அப்படின்னு நம்ம இப்போ 14வது சாப்டர்ல என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அது அப்படியே 12-13 இருக்கு. அதுக்கப்புறம் சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்பிதமனோ புத்தி மத்பக்த சமே பிரியா. அது வரிசையா வந்துகிட்டே இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா யஸ்மாத் நோத்விச்சதே லோகோஹோ லோகான் நோத்விச்சதே சய ஹர்ஷமர்ஷபய வேகைஹி முக்தோ. ரொம்ப மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறது இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகம், மனக்கலக்கம், இதில் எல்லாத்துலேயும் விடுபட்டவனாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? சமத்தன்மை அடைஞ்சவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் 16வது ஸ்லோகத்தில் ரொம்ப கிளியராக சொல்லுது. 12-16 அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷக உதாசீனோ வார்த்தை வந்துருச்சு. பிராக்டிஸ் பண்றது நிர்குணத்தை அடையறதுக்கு முன்னாடியே உதாசீன பாவத்தை கொண்டு வரணும்னு 12-16 குவாலிட்டியிலேயே சொல்றார். நீங்க நிர்குண உபாசனைக்கு தயாராகணுமா? அப்ப என்ன பண்ணுங்க, உதாசீனத்தை பழகுங்க. போட்டோம் 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 எடுத்து தலையில வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போறதெல்லாம் எடுத்து மேல வச்சு கூடாது. எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிக்கிட்டே எல்லாம் போகுங்க. எல்லாம் பாஸ் 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 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாசிங் கிளவுட்ஸ் தான். மொத்த ஜெகத்தும் பாசிங் கிளவுட்ஸ் தான். தூக்கி போட்டு உதாசீனா இருக்கணும். அதுக்கப்புறம் சர்வாரம்ப பரித்தியாகின் 2வது குவாலிட்டி அந்த 16வது ஸ்லோகத்திலே சொல்லுது. 12-16 உதாசீனன்னு சொல்லுது, சர்வாரம்ப பரித்தியாகி சொல்லுது. 2 குவாலிட்டி சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா சுபாசுப பரித்தியாகின்னு சொல்லுது. புண்ணிய பாப்பத்தை எல்லாத்தையும் விட்டவன் அப்படின்னு 17வது ஸ்லோகத்துல. 18வது ஸ்லோகத்துல வந்து சொல்லும் போது சம சத்ரௌச்ச மித்ரேச்ச அப்படின்னு 18வது ஸ்லோகத்துல 12-18 நம்ம அதே தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது துல்லிய மித்ராரி மித்ர அரி 2த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மித்ராரி பக்ஷ யோகம்னு பார்த்தோம்ல. இந்த 25வது ஸ்லோகத்துல என்ன துல்லியோ மித்ராரி பக்ஷயோன்னு பார்த்தோமோ அது அப்படியே 12-18 சமௌ சத்ரௌச்ச மித்ரேச்ச நல்ல சத்துருக்கள் இடத்துலையும் மித்திரன் இடத்துலையும் சமப்பார்வை உடையவனா. அது மட்டும் இல்ல ததா மானாபமான யோகம் வந்துருச்சு. மானாபமானம் வந்துருச்சு. மானத்திலையும் அபமானத்திலையும் சமப்பார்வை உடையவனா. சீதோஷ்ண சுக துக்கேசு சமஹா. சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இதில் எல்லாத்திலையும் சமமான உடையவனா. சங்க விவர்ஜித்தக சங்கம் இல்லாதவனா, பற்றுதல் இல்லாதவனா அப்படின்னு வந்து. அதுக்கப்புறம் 19வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தெரியும். 12-19 துல்லிய நிந்தாஸ்து திருமௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேதஸ்திரமதிகி பக்திமான் சமே பிரியா. நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதின்னு 24வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த 14-24 பார்த்தது அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா 19வது ஸ்லோகத்துல 12-19 இருக்கு. துல்லிய நிந்தாத்ம ஸ்துதி. 2த்துலயும் ஸ்துதி பண்ணாலும் நிந்தனை பண்ணாலும் 2த்துலயும் சமமா இருக்கிறவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி. அப்ப நீங்க 12-13 12வது அத்தியாயம் 13 20வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறதுல இங்க நம்ம குணாதீதனுக்கு என்னெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் சாதனைகளா அங்க சொல்லப்பட்டாச்சு. அப்ப என்ன பண்ணணும், குணாதீதனோட லட்சணம், அப்புறம் 12வது சாப்டர்ல 13-20, அப்புறம் வந்து 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது சாப்டர்ல 54-72 இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்னாயிடும். அப்போ வந்து இப்ப நமக்கு பண்ண வேண்டிய சாதனை என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சாதனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா ஈஸ்வரார்ப்பண வஸ்து இவ்வளவுதான். சர்வத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்ணுங்க. பலன்களை எல்லாம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா 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 நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்னு கர்மத்தையும் தூக்கி பகவான் இடத்திலேயே சந்நியாசம் பண்ணு. மயி சந்நியசிய கர்மான் அத்தியாத்ம சேதசா புத்தியோட இப்ப நான் சொன்னதெல்லாத்தையும் படிச்சு நம்ம ஒன்றும் பண்ணல. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மானி சர்வசக எல்லாம் பண்றது யாருன்னா சைத்தன்யத்தோடு கூடி இருக்கிற மாயா தான் எல்லா கர்மத்தையும் பண்ணுது. அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. புத்தி இல்லாதவன் முட்டாள் தான் நான் பண்றேன்னு சொல்றான். அப்ப நமக்கு புத்தி இப்ப வந்துருச்சு. அப்ப யார் பண்றான்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுது. யாரோட அதிஷ்டானத்துல? சைத்தன்யம் சுவாமியோட அதிஷ்டானத்துல பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுது. 3 குணங்கள் தான் எல்லா கர்மத்தையும் பண்ணுது.
அப்ப நான் பண்றேன் அப்படின்றத என்ன பண்ணணும், விட்டுறணும். நான் பண்ணல, நான் ஒன்றும் பண்ணல, இங்க இருக்க யாரும் ஒன்றும் பண்ணல, பிரகிருதியோட 3 குணங்கள் தான் எல்லாத்தையும் செய்கிறது. அப்ப பிரகிருதி சுதந்திரமா பண்ணுமா, பண்ணாது. சைத்தன்யம் கூட இருக்கு. சைத்தன்யமும் பிரகிருதியும் சேர்ந்தா என்ன பேரு, ஈஸ்வரன். அப்ப யார் பண்றா எல்லா கர்மத்தையும், ஈஸ்வரன் கர்மத்தை எல்லாத்தையும் பண்றார். அப்ப நான் பண்ணவில்லை, அப்ப நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு கர்ம பல தியாகம் பண்ணிருங்க. எது வந்தாலும் பிரசாத புத்தி. அதுக்கு அடுத்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆச்சு அப்படின்னா கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு நான் வெறும் நிமித்த மாத்திரம். கீதால சொல்றாருல, பின்னாடியே சொல்லிட்டார், நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி. ஏ அர்ஜுனா, என்னது, வெறும் நிமித்தம் மட்டுமா இரு. நிமித்த மாத்திரம் பவ, நிமித்த மாத்திரம் பவ. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், வெறும் நிமித்த மாத்திரம். என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஈஸ்வர இச்சா அப்படின்னு பேசாம இருங்க. அப்படி இருக்க 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 மனசு சமநிலைக்கு வரும். மனசு சமநிலைக்கு வந்தோடனே இந்த திரஷ்டா திருஷ்யத்தை பார்க்கறது மெதுவா கைகூடும். கைகூடும் போது ஸ்வஸ்தனா தான் தான்ல நிலை பெற முடியும். அந்த தான் தான்ல நின்னீங்கன்னா குணாதீதனா ஆயிடும். இதான் உபாயம். அப்ப இன்னும் ஒரு உபாயம், இந்த கர்மயோகம் பண்றதுக்கு என்ன வேணும் சுவாமி, ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணணும்ல. ஈஸ்வர பக்தி இல்லாம ஈஸ்வர அர்ப்பணம் பண்ண முடியுமா, தான் பிரச்சனை. அப்போ நாளைக்கு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 26, 27 2 ஸ்லோகம் பார்க்க போகிறோம். ஆச்சாரியார் கொண்டு வர போகிறார். நாளைக்கு பார்க்குறோம். நாளைக்கு கீதா கிளாஸ் இருக்குது காலையில். அதுக்கப்புறம் இருக்கிற கிளாஸ் எல்லாம் இருக்காது. நாளைக்கு சதுர்தசி மதியம் 8:30 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிருது. ஒரு கிளாஸ் மட்டும் பண்ணிடலாம், சரியா, கீதா பண்ணிடலாம் நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் யத். எதையெல்லாம் பண்றனோ கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. சதா இது ஓடிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம். நாராயண நாராயண நாராயண. இந்த கிளாஸை மட்டும் 3 நாள் லீவ் வருது. 3 நாள் லீவில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு நான் என்னெல்லாம் கொட்டேஷன் கொடுக்குறனோ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த 10 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. 10 பாயிண்ட்டை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொட்டேஷனில் நான் என்னெல்லாம் போயிட்டு வந்தேனோ 1 மணி நேரத்தில் ரொம்ப வேகமாக எடுத்திருக்கேன் நான். இதை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எடுக்க வேண்டிய கிளாஸ், வேறு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணணும், மெதுவாக ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் போய் இந்த ஒரு கிளாஸை ஒரு 2 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்றது நான் சொல்ல வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணணும். சரியா? நிறைய